வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. டாப் லெவல் ஸ்பெக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, பேட்டரின்னு கிள்ளி போடாம அள்ளி போட்டு ரீசெண்டா லான்ச் பண்ண விவோவோட கிரவுன் ஜுவல் ஃபிளாக்ஷிப் டிவைஸ் X200 Ultra நம்ம ஸ்டுடியோல. செம ஹைப் இந்த டிவைஸை சுத்தி, ஸ்பெஷலி கேமராஸ் என்ன ஏதுன்னு வாங்க பார்ப்போம். நான் வாங்கினது சைனால லான்ச் ஆன 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மாடல், சில்வர் கலர். பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபோன், மேட் ஃபினிஷ்ல சிலிகான் கேஸ், தென் படிக்க ட்ரை பண்ணாலும் புரியாத பேப்பர் ஒர்க். Next, 90W flash charger, then ஒரு Type A to Type C charging cable, and finally SIM tray pin. Boom! இதோ Vivo X200 Ultra ஓட closer look. சொன்ன மாதிரி இது சில்வர் கலர், black and redலயும் வருது. பட் எனக்கு இந்த சில்வர் பிடிச்சதுனால வாங்கினேன். கிளாஸியா செம பிரீமியம் லுக்ல இருக்கு. டியூல் ஸ்டைல் டிசைன், மேல பிளேன் ஃபினிஷ், கீழ ஸ்ட்ரைப்ஸ். டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரைப்ஸ் வெளியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதான் இல்ல. இன் ஹேண்ட் ஃபீல் செம ஸ்மூத். கிளாஸ் பேக், சைட் ஃப்ரேம் மெட்டல், ஷாம்பர்ட் எட்ஜஸோட, ரிஃப்ளெக்டிவ் கிடையாது. ஸோ டிவைஸை கையில பிடிக்கும்போது நோ பச்சக். எனிவேஸ் என்னதான் இருந்தாலும் அந்த கேமரா பம்ப் தான் வாயை பொளக்க வைக்குது. ஒரு குட்டி DSLR கேமரா லென்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. கம்பேரிசனுக்கு இதோ விவோட X200 Pro அதோட கேமரா பம்போட திக்னஸை கம்பேர் பண்ணீங்கன்னா இது அடுத்த லெவல். டெஃபினட்டா கிரேசியான கேமரா சிஸ்டம். ஓவராலா ஃபோன் கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆகும். ரைட்ல வால்யூம் கண்ட்ரோல், பவர் பட்டன் அண்ட் ஒரு கேமரா கண்ட்ரோல் பட்டன். எஸ், ஐபோன்ல வர மாதிரியே. பட் இந்த போன்ல அது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பட்டனை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஏதுன்னு சொல்றேன். பாட்டம்ல டியூல் சிம் ஸ்லாட், Type C சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் ஸ்பீக்கர். லெஃப்ட்ல ஒண்ணு இல்ல, மேல இன்னொரு ஸ்பீக்கர். இங்க கண்ணுக்கே தெரியாம இயர்பீஸ். டிவைஸ் IP68-69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஓவராலா டிவைஸ் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு காம்பாக்டா ஃபீல் ஆகாட்டியும் பிரீமியமான ஃபீலா இருக்கு. என்ன டிவைஸ் ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றது கஷ்டம். மாட்டிக்கினாரு காம்பேக்ட் மன்னரு. சரி டிவைஸ பத்தி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கீங்க, முடிச்சிட்டு கம்பேரிசனை கொடுங்க. தப்பிக்க முடியாது. ஆல்ரைட் நண்பா, இந்த டிவைஸோட என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட், டிஸ்பிளே 6.82 inches 120Hz AMOLED டிஸ்பிளே. செம்ம பிரைட் அண்ட் விவிடான கலர் ரிப்ரொடக்ஷன். எட்ஜஸ் கர்வ்டா இருக்கு. மேல ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது. அவுட்டர் யூசேஜ்லயும் நோ ப்ராப்ளம். எஸ், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்கு. கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓவராலா டிஸ்பிளே தூள் இம்மர்சிவா இருக்கு. நான் ரீசெண்டா டெஸ்ட் பண்ண ஃபிளாக்ஷிப் போன்ஸ்ல இருக்கிற டிஸ்பிளேல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். சொன்ன மாதிரி இது விவோட கிரவுன் ஜுவல் ஃபிளாக்ஷிப் டிவைஸ் இன்னைக்கு தேதிக்கு. சோ Snapdragon 8 Elite, 16GB RAM, 512GB UFS 4.1 ஸ்டோரேஜ், Android 15 with Origin OS னு டிவைஸோட ஸ்பெக்ஸும் பேருக்கு ஏத்த மாதிரி அல்ட்ரா தான். ஆன் பேப்பர்ல மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்லயும் நோ ப்ராப்ளம். ஸ்னாப்பியான டிவைஸ். கேமிங் உட்பட ஹீட்டிங்லாம் பெருசா இல்ல. டிவைஸோட ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த Origin OS UI செம்ம ஸ்மூத் அண்ட் ஃபீச்சர் பேக்ட். குளோபல் மார்க்கெட்டுக்கு இதை விவோ லான்ச் பண்ணாம ஏன் தான் இன்னும் இந்த ஃபன் டச் வாய்ஸை கட்டிட்டு அலறாங்கன்னு தெரியல. ஸ்மூதான UI, சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸோட. அதுல சிலது சொல்லணும்னா ஆப் ஐகான்ஸை ஃபோல்டர்ல பிளேஸ் பண்ணி எப்படி வேணுமோ ரீசைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். பத்தலையா ஃபோல்டர்ஸை கலர் கோடும் பண்ணலாம். நெக்ஸ்ட், கூலான விஜெட்ஸ், UI எலிமெண்ட்ஸ், வால்பேப்பர் எஃபெக்ட்ஸ், கெஸ்டர் கண்ட்ரோல், லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன், ஆரிஜின் ஐலாண்ட், எச்சன்னு சொல்லிட்டே போகலாம். பத்தாததுக்கு இதுல கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் வருது இன்பில்ட்டா, அலர்ட் பண்ணாம. தென் AI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா யூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் AI இரேசர், பியூட்டி என்ஹான்ஸ், டிராக் அண்ட் டிராப், AI பெயிண்டர், போட்டோவை டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல மாத்தலாம். இன்னும் சிலது இருக்கு, பட் இதெல்லாம் தான் மெயின். ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் டாப் நாட்ச் நண்பா. நெக்ஸ்ட், டிவைஸோட பிரைமரி ஹைலைட் இதோட கேமரா சிஸ்டம். வீடியோ ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி யூனிக்கான கேமரா செட்டப். லுக்ஸ்ல மட்டும் இல்ல, ஸ்பெக்ஸ்லயும். ரியர்ல டோட்டலா 3 சென்சர்ஸ் இருக்கு. 50 மெகாபிக்சல் பிரைமரி மெயின் சென்சர் வித் கிம்பல் OS. இது சோனியோட லிட்டியா இன்ஷாட் LYT 818 சென்சர். இது ஒரு 1/1.28 inch சென்சர். பெஸ்ட் பார்ட், பேர் பண்ணது 35mm ஈக்குவலன்ட் லென்ஸோட. எஸ், இந்த டைப் லென்ஸ் நான் ப்ரீவியஸா நூபியாவோட Z60 Ultra, Z70 Ultra டிவைசஸ்ல ட்ரை பண்ணிருந்தேன். டெஃபினெட்லி இம்ப்ரெசிவ். விவோ இதுல இப்ப அந்த டைப் லென்ஸை கொண்டு வந்ததுக்கு ஐ எம் பர்சனலி ஹாப்பி. பத்தலையா அடுத்த ஹைலைட் அல்ட்ரா வைட். இதுவும் மெயின் கேமரால யூஸ் பண்ண சென்சர். அதே LYT 818 வித் OS. எஸ், 14mm. சோ நீங்க எந்த ஃபோக்கல் லென்த்ல ஷூட் பண்ணாலும் சரி, 14, 23, 26 எச்சச்ச எல்லா ஷாட்ஸுமே குவாலிட்டியா சூப்பரா இருக்கும். தென் ஒரு 200 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வித் OS அண்ட் ஃப்ரண்ட்ல 50 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வித் ஆட்டோ ஃபோக்கஸ். சில காம்படிட்டிவ் டிவைசஸ் மாதிரி 1 inch டைப் சென்சர் கொடுக்காட்டியும் ஓவரால் பேக்கேஜா பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான கேமரா சிஸ்டம். ரியல் லைஃப் யூசேஜ்ல ரிசல்ட்ஸ் முக்கியம் பிகில, அண்ட் அதை தான் இந்த போன் டெலிவர் பண்ணுதுன்னு சொல்லலாம்.
போத் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் அண்ட் சாஃப்ட்வேர் லெவல்லையும் விவோ நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மலான கன்சியூமர் ஆங்கிள் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து பாயிண்ட் அண்ட் ஷூட் பண்ணா ரிசல்ட்ஸ் எப்படி வருமோ அந்த ஆங்கிள் நான் எடுத்த சில சாம்பிள்ஸை காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆப்ல எல்லா காமன் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஏஐ, பியூட்டி, ஃபில்டர்ஸ், Zeiss bokeh filters, வீடியோ ரியர்ல 8K 30 fps வரைக்கும் புஷ் பண்ணலாம் அண்ட் ஃப்ரண்ட்ல 4K 60 fps. ரெண்டு சைட்லயும் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம். ப்ரோ மோடும் இருக்கு இன்க்ளூடிங் லாக். ஃப்ராங்கா நண்பா, இந்த மாதிரி டிவைஸ் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது தோன்ற விஷயம், பழ கம்பெனி வாங்குற காசுக்கு எவ்வளவு பண்ணிருக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. எனிவேஸ் இதோ சாம்பிள்ஸ். நல்ல கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச்னு எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் பட்டைய கலப்புது. Every shot's a frame. Walk, run, fly, it locks the scene. Crystal clear like a movie screen. Colors boom, they burst and glow. Every pixel flex, it steals the show. Zoom in deep, still razor tight. From street to sky, it nails the light. Portraits fire with the creamy blur. One tap magic pro look for sure. Ultra wide feels like a drone. Whole damn world in your phone. Night mode hits like stealth in black. Bright and sharp, not holding back. ஆப்ல ஸ்னாப்ஷாட் மோட எனேபிள் பண்ணா இந்த மாதிரி மோஷன் ஷாட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். கூல் ரைட்? Cheat, heat or shade, it brings that heat. Photo or real, pro level feel. One quick snap and it's a steal. Portraits fire with the creamy blur. One tap magic pro look for sure. Ultra wide feels like a drone. Whole damn world in your phone. Night mode hits like stealth in black. Bright and sharp, not holding back. Even shadows stand and shine. Dark to light, it draws the line. Video flow smooth like silk. Slow-mo drip like pouring milk. Stable shots even on the move. This one's built with something to prove. Videos and stabilization on point. Depth, see the beer. Night mode hits like stealth in black. Bright and sharp, not holding back. Even shadows stand and shine. Dark to light, it draws the line. Video flow smooth like silk. Slow-mo drip like pouring milk. Stable shots even on the move. This one's built with something to prove. ஓவராலா டெஃபினட்டா இம்ப்ரெசிவான கேமரா சிஸ்டம். கூட காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன். கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா எஸ் ஐபோன்ல வர மாதிரியே இது பிசிக்கல் பட்டன் இல்ல, பட் ஒரு டச் பேஸ் ஹாப்டிக் பட்டன். டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா கேமரா ஆப் லான்ச் ஆகும். அப்படியே ஸ்லைட் பண்ணா எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்ல ஈஸியா வேணும்ன்ற ஃபோக்கல் லென்த்துக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். அது பத்தலையா செட்டிங்ஸ்ல எனேபிள் பண்ணா இதை லைட்டா டேப் பண்ணா ஃபோக்கஸ் பண்ணும். ஹார்ட் பிரஸ் பண்ணா போட்டோஸ் எடுக்கலாம். இப்படி யூஸ் கேசஸ் பல. ஓகே, நெக்ஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி. இந்த டிவைஸ்ல வர்றது 6000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி. பேக்கப் நோ இஷ்யூஸ். யூசேஜை பொறுத்து 1.5 நாள் வரைக்கும் புஷ் பண்ணலாம். அண்ட் பாக்ஸ்ல வர வயர்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துல 100% சார்ஜ் பண்ணலாம். அண்ட் 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அவசரத்துக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் எஸ் போத் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, சென்சர்ஸை பத்தி கேட்டீங்கன்னா இன் டிஸ்பிளே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், சூப்பர் ஃபாஸ்ட். அதை தாண்டி காமனான விஷயங்கள் லைக் ஆக்சிலோமீட்டர், ஜைரோ, ப்ராக்சிமிட்டி, காம்பஸ், NFC எச்ச எல்லாமே இருக்கு. கால் குவாலிட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து வருது? ஹலோ சார், நாங்க SBI பேங்க்ல இருந்து பேசுறோம். பேசுங்க. உங்க பழைய டெபிட் கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்ப வச்சிருக்கிற கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் டிஜிட்டை சொல்லுங்க, ரெனியூ பண்ணி கொடுக்குறோம். டேய், நீங்களாம் இன்னும் உயிரோட இருக்கீங்களா? 5G ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே டெஸ்ட் பண்ணேன், சப்போர்ட்டட். 1 hour later. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். 3 hours later. யார்கிட்ட இருந்து விளையாட்டு காட்டிக்கிட்டீங்க? இதோ டிவைஸோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வெல்
இந்த டிவைஸை விவோ குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணாததுதான். இப்போதைக்கு இது சைனா எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் முந்தின ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்த்தா இதை குளோபல்ல லான்ச் பண்ணுவானான்னு தெரியல. மற்றபடி கிட்டத்தட்ட 83,000 ரூபாய்க்கு சைனால இந்த போனை விவோ லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை இந்தியாவில் லான்ச் பண்ணா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? இந்த போனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மன்னர் மாமே என்ன எஸ்கேப்பா? காம்பேக்ட் கம்பேரிசன் இங்க எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன் டைம். Well, X200 Ultraவோட சைஸை பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 30 ரூபா செலவு வேணா பால் பென் பேக் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். Yep, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன்